மாட்டேங்குது. சரி. அவ்வளோ பயம் வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. சரி. ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம்? இது குழந்தை பிறக்கும் போது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா? பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே இருட்டில் தாங்க ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறது, இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலங்க. கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு கெமிக்கல் அது. அந்த கெமிக்கல் பட்டாதான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்ததுன்னு. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. அது சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மன கற்பனையால் பயம் வருது. சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, பச்சைக்குன்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் வந்து கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது ரெண்டு இடம், ஒன்று மூளை, ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல, வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் பத்து தூங்குறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதி, இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருதுப்பா. சரிங்க. இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை, ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்டுடலான்னுட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அரை தானே, அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7.5, குரு பயிற்சி 7.5, 7.5 நாடு சனி அப்படின்ட்டான். ஆமாம். அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம், சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரி. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரி. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும்.
அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளைன்னுவாங்க, தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது, தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவகணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினார்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரி. ஆனால் இப்போ நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க, சொல்லு. ஆன்மீகம், இந்த தியானத்தை பற்றியும் சிலர் எல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா. அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால், தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம் ஐயா. நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா? எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீ என்றது யார்? உடலா, காலா, கையா, உன் உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசி தான் ஜனங்க இன்னைக்கு மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சுகம் இருக்கக்கூடாது. இது என் ஊர், இது யாதும் ஊரே யாவரும் கேளு, இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினுவோன்னா இருக்கலாம். அதனால அந்த மாதிரி இல்லை. தியானம்ன்றது தன்னை மறத்தல். நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்ணுறேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாமல் போகிறப்பாரு அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்ப. அப்போ இறைவனோட கலப்பனா எது கலக்குதுன்னா உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா, முப்பொருளும் ஒன்றா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. சரி. நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியாது. ஏன் சொல்றேன்னா, பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா இல்லையா? அருமீன் அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன். நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால முடியுமா? அது கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பாடம் பண்ணா எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க. எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என் பொண்ணு ஃபோன் பண்ணுது, பொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில் தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தானே. அது ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னுக்கிற மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும். அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனா தான் இருப்பான், அவன் தான் தன்னை மறந்தவனா இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் உடல் மேலே பற்று இல்லாதகிறான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்க அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. எனக்கு ஒரு பாதை கிடைச்சது, அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன், மீதி இறைவன் பார்க்கட்டும்ன்ற நினைவோடு போகணும். அதுதான் ஞானம்.
அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. ஆசை நம்ம எவ்வளோ எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். இதுதான் அதுக்கு வழி. சரிங்க. சொல்லு. அப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாடல், அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்கய்யா. ஆமாம், உண்மைதான் அவர் சொன்னது. நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ உட்காந்துக்க முடியுமா கடவுளையே நினச்சிக்கின்னு? அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது. அதான்பா, அல்லும் பகலும் உட்காந்தினா என்ன ஆகும்? உடம்பு உஷ்ணம் ஏறிடும். நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே. வேலை வெட்டிக்கு போக மாட்டேன். பொண்டாட்டி கட்டை எத்தனை வந்து தம்மு 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 4 போட்டால் ஏன் துச்சு புச்சு ஓடுவேன். இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம். ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவசர உலகம் இது. இங்கே பணம் தான் பிரதானம். அப்போ அவன் பணத்தை தேடி ஆகணும். பணம் இல்லாத வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான். பணம் இல்லாத போனால் புள்ள சேர்க்க மாட்டான். பெத்த புள்ளையா என்ன கேட்குறான்? நம்மளை பெத்தாங்க வளர்த்தாங்க, இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே, நம்ம தாய் தப்பனி அவனா நினைக்கிறானா? என்ன கேட்குறான்? என்ன வச்ச எனக்கு, எதுக்கு பெத்துக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காம என்ன பண்ண முடியும்? அதனால நீ முழுமையா கடவுள் மேலே ஈடுபட முடியாது. அது சும்மா ஏமாத்துற விஷயம். ஆனா கிடைச்சது. இந்த பயணம் நான் பண்ணிக்கிறேன், மீதி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போனோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னுவேன். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான வாழ்க்கை. நீ முடிவு பண்றதுலாம் வாழ முடியாது. எனக்கு 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகள், ஆனா நிறைவேறலையே. அப்ப அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கைய. அதுதான் என்னால முடியும், அதுதான் நடக்கும். அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பியே தவிர சும்மா நான் வந்து தியானம் பண்ணுறேங்க, நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க, இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க. போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறான் இன்னைக்கு. அதை மாதிரி நம்மளாம் ஆகிடக்கூடாது, நம்மளை ஒட்டு வரவங்களையும் ஆக்கிடக்கூடாது. சரிங்க. அந்த மாதிரி அதுதான் ஞானம். ஏன்னா நீ ஒரு மணி போட்டா கூட அது மேல உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம். ஒரு துணி போட்டா கூட அது மேல ஆசைக்குதுன்னு அர்த்தம். இவ்வளவு ஆசைகளை சுமந்த ஆண்டவனை எங்க நீ தேட முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன். அப்போ அப்படி தேடும் போது உனக்கு ஆசை வளரதானே செய்யும், அழியாத. இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம், கடவுளை என் கூட தான் சுத்திங்கிறாருன்ட்டு. அது நம்மளையும் ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். சரி. எப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாம எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாம இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம். அதனால தான் சொன்னான், பதிவு வைக்க மாட்டான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஐயாவுக்கு கோயில் கட்டணும். அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பணம் நான் உருட்டல் பெருட்டல் பண்ணி செஞ்சிருவேன். கிரிவல பாதையில் எனக்கு இடம் மட்டும் கிடைச்சா போதும். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஐயாவுக்கு கோயில் கட்டணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. என் கூட என் ஃப்ரெண்டு மகேந்திரன் இருக்கிறாரு, அவரும் சங்கராவரம் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கட்டுற ஒரு ஆசையாக இருக்கிறாங்க ஐயா. கிரிவல பாதையில் கட்டினா 4 பேர் போகிற இடம் வர இடம். அதுக்காக தான் என்னுடைய ஆசை வர்றது மனுஷனுக்கு சகஜம். ஆமாங்க ஐயா. ஆசை கூட ஆபத்தும் சேர்ந்து வரும், அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு வீடு கட்டினாவே பல பிரச்சனைகள், பண பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. 2வது வீடு வந்து ஏதோ உள்ள வரைக்கும் நீ பூசிக்கின்னு கூட குத்தனம் போயிடலாம். சரிங்க. அப்புறம் போய் குத்தனம் போயிட்டு கூட வெளியே பூசிக்கலாம். சரிங்க. கோயில் என்னும் போது அப்படி பண்ணக்கூடாது. அறையும் குறையுமான வேலை செய்யக்கூடாது. கோயில்ன்றது முழுமையாக முடிக்கணும். சரிங்க. முழுமையாக முடிக்கணும்னா முழுமையாக முடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்கணும். இல்லைங்கய்யா, 2 செட்டு இடம் கிடைச்சாலும் போதுங்கய்யா. அது பண்றதுக்கு எனக்கு மன தைரியம் இருக்கு. ஊரெல்லாம் கோயில் கட்டுறாங்க, அப்புறம் உனக்கு வேற ஏன் அந்த ஒம்பான வேலை எல்லாம்?
கிரிவல பாதையில கட்டணும் ஐயா. 4 பேர் படம் ஏற போற இடம் கிரிவல பாதையில கட்டணும் எனக்கு ஒரு ஆசைங்க. விளம்பரப்படுத்தணும் உனக்கு இல்லைங்க, அப்படி இல்லைங்க ஐயா. மக்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க தெரிஞ்சுக்கணுமே இல்லைங்க ஐயா. மக்கள் வந்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் தானே எனக்கு ஆசை. 1000 ஞானிகள் 1000 மகான்கள் வந்து சொன்னாங்க. அத்தனையும் மனுஷன் கேட்காத போயிட்டான். ஆனா துன்பத்துகளை விழுந்துடுறான். அதனால ஒரு கோவில் கட்டுறதால மக்கள் வந்து அங்க வழிபட்டுடுவான், அவன் தெரிஞ்சுப்பான்றதில்லை. ஆனா ஏன்னா அங்க இருக்கிற சிலை பேச போறதில்லை. சரிங்கய்யா. அங்க பேசினாதான் 10 பேருக்கு தெரியும். சரிங்கய்யா. பேசாம அந்த சிலை போய் நான் கோயிலில் உட்காந்துக்கிறேங்க எல்லாரும் வாங்க எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா சொல்லாது. சரிங்கய்யா. அப்போ நீ முதல்ல உருவாயிடு. சரிங்கய்யா. நீ முழுமை பெறு, அப்புறமா இந்த மாதிரி வேலை செய். சரிங்கய்யா. எது மேல பார்த்தாலும் வெறுப்பு தானே ஐயா எனக்கு வருது. கோயில் கட்டுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை, பார்க்கறதுக்கு ஆசை எல்லாம் வரும், சகஜம்தான். ஆரம்பிச்சுட்டேன்னா இழுக்கிறது தெரியாது காசு. பக்கத்துல ஊடு கீடு வித்து போட்டு அப்புறம் புள்ளகிட்ட போய் சண்டை போட்டுன்னு போறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கும் ஐயா. பாடம் பண்ண உடம்பு வெயிட்லெஸ் கம்மியாவே தான் ஐயா. உடம்பு மெலிசா அப்படி வெயிட்லெஸ் கம்மியா இருக்குதுங்க ஐயா. நடந்து போக கூட நடந்து போறதே தெரியலங்க ஐயா. அது காத்தினுடைய செயலு. சரிங்கய்யா. அது அப்படிதான் இருக்கும். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், அந்த பாடம் பண்ணிவிட்டு உடனே எழுந்துக்காதீங்க, விழுந்துடுவீங்க. சரிங்கய்யா. ஒரு 5 நிமிஷம் கையை காலில் நல்லா நீட்டி கீட்டி அப்புறமா எழுந்துங்க. பாடம் பண்ணிவிட்டு உடனே அந்த பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க. ஆமாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் பல வீடியோக்களில் யார் ஒருத்தர் இந்த பாடம் பண்ணுறீங்களோ உடனே எழுந்துக்காதீங்க. உட்கார்ந்து காலை நல்லா நீட்டி மடிச்சு அப்புறமா எழுந்துங்க. பாடம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. நெஞ்சு காஞ்சிடும், அப்புறம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அடைக்கும் அது. அதனால பாடம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க அப்படின்னு பல வீடியோக்கள்ல சொல்றேன் நான். அது செய்யறதும் செய்யாதான் அவங்க விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமை, செய்ய வேண்டியது செய்ய. அந்த புருவ மத்தி பார்வையாகப்பட்டதுங்க. பாடம் ஆய்வு நிலையில பண்ண கூட அந்த பார்வையை திசை மாறி போகுது. நாக்கு தானே மடிச்சு வச்சுக்கிற நாக்கு வீழ்ந்துடுதுங்க. நாக்குலாம் வறண்டு போகுதுங்க. வறண்டு வந்த காலை மறுத்துடுதுங்க. அந்த இடத்துல உணர்வு இருக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், கால் மரத்தை போட்டோம், நாக்கு அழுவி போட்டோம், கை உழுந்து போட்டோம். ஆனா உன் உயிர் நல்லா இருக்குதா அதை மட்டும் பாரு. உடம்ப பார்க்காத. உடம்ப கவனிச்சீங்கன்னா உயிரை கவனிக்க மாட்டேன், உயிரை கவனிச்சீங்கன்னா உடம்ப கவனிக்க மாட்டேன். அதனால உயிரை மட்டும் கவனி, மற்றது எதுவானா எப்படி ஆனா போட்டோம். நடக்க முடியாது. என்ன வயசு? எனக்கு 53. போதும், அது வரைக்கும் இன்னொரு 7 வருஷம் இருந்துக்கோ. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன நடக்குதோ பார்க்கலாம். அது வரைக்கும் கடவுளோட உறவாட கத்துக்கணும். உலகத்தினுடைய உறவு போதும், இனிமேல கடவுளோட உறவாடலாம். என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஒரு வருஷம் பொறுத்து நான் வந்து உபதேசம் வாங்கிக்கிறேன். சரிம்மா, 1 வருஷம் பொறுத்து நான் முழுவா இருக்கிறேன் சாமி, இப்போ வந்து உபதேசம் வாங்கலாமா? இல்லைம்மா இப்போ வாங்கக்கூடாது. குழந்தை போன்ற குழந்தைய நான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்பவுமே வராது. சுடுகாட்டுக்கு போனா கூட வராது. திரும்பி போனோன்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும். போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டா போகாதங்க. உன்னை யாரும் கூப்பிடலைங்க. இது கூப்பிட்டு ஆன்மீகமே இல்லை. இது விரும்பி வந்தால் மட்டும்தான் சொல்லணும். கூப்பிட்டு சொல்ற விஷயம் இல்லை. இது கூப்பிட்டு சொல்றான்னா அவன் பொழப்புக்கு சொல்லிக்கிறான்னு அர்த்தம். விரும்பி வந்தா அவன் அறிவை தெளிய வைக்க சொல்லிங்கிறோன்னு அர்த்தம். அதனால விரும்பி வரவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணுமே தவிர நம்ம தேடி ஊரா போய் சொல்லக்கூடாது. அது ஆன்மீகம் இல்லை, அது வியாபாரம். நான் அது மாதிரி சொல்றதில்லை. அதனால நீ வாழற காலம் வரைக்கும் முதல்ல உன்னை தேடு, அப்புறமா மற்றது பார்க்க. அப்புறம் ஐயா சரின்னு 3 மணி நேரத்துக்கு அமைதி கிடைச்சுன்னா அதிகமா பேச முடியல. பேச்சு வரல. போ பேச்சு வந்து பேசி என்ன பண்ண போற? சரி, இப்ப நீ பேசி இப்ப நான் பேசிதான் பேசலாம். இவ்வளவு பேர் என்ன ஒதிப்பாங்க. நீ பேசலாம், இப்ப உன்னை யாரு கேட்க போறாங்க? பேசாத பத்துங்கட மகான் எல்லாம் தான் பண்ணான். அதுதான் சொல்றேன், மகான் எல்லாம் கொகை உள்ள யாரையும் பார்க்காம பேசாம பத்தும் தான் மகான். நீ அது மாதிரி கம்முன்னு பேசாம படு. சொல்ல கிடையாது. பேசுனீன்னா வம்பு வரும். புள்ளக்காரன் சண்டை வலிப்பான், மருமாவை சண்டை வலிக்கும், பேரன் சண்டை வலிப்பான். பேசாம இருந்துச்சுன்னா சண்டை தச்சுருவே கிடையாது. பேசாம அப்புறம் நார்மலா அப்புறம் வெளியே போற இயல்பு நிலைக்கு வந்து நீ வெளியே போவாத. நீ தான் பேசல, என்னத்துக்கு உனக்கு வெளியே வேலை? ஒயின் ஷாப்ல சூப்பர் ஸ்டார் ஆகறேன். ஒயின் ஷாப்ல சூப்பர் ஸ்டார் ஆகறேன். நீ எந்த சூப்பர் ஸ்டாரானா இரு? சூப்பர் ஸ்டார்ங்க, ஒயின் ஷாப் சூப்பர் ஸ்டார். அப்ப பேசிதான் நான் எங்க பேசுறது? வெளியே போற அப்புறம் நார்மலா இயல்பு நிலைக்கு வந்துறாங்க. அங்க போ, அங்க மட்டும் பேசிக்க, மத்த நேரத்துல பேசாத. சரி ஐயா, விபதி கொஞ்சம் வச்சு விடுங்க.
ஆ? விபதி கொஞ்சம் வச்சு அதெல்லாம் நான் இடுறது நிறுத்திட்டு நாய்த்தா என்ன உன் நெத்தி இன்னும் 3ஆவா போகுது ஒன்றையாவது இந்த கற்பனை கடவுள் வழிபாட்டா நீ விரும்புறியா நீ இட்டுக்கோ. சரிங்க சார். நான் இடுறது என் வேலை இல்லை அது. போட்டா மட்டும் பிடிச்சிக்கிறேன் ஐயா. ஆ? உங்க கூட உட்காந்து போட்டா பிடிச்சிக்கிறேன் ஐயா. என் கூட வா, நாளைக்கு வா, தனியா இருப்பேன், போட்ட பிடிச்சிப்பேன். குருவை காட்டிய ஈசனுக்கு நன்றி. ஈசனை காண வழிகாட்டும் குருவுக்கு ஆத்ம வணக்கம். ஆத்மா வணக்கம். ஐயா, நாம் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறோம்னு சொல்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய துன்பம் மேலே 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 வரும்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறதா, இல்லை துன்பம் வந்துனே இருக்குதுன்றதுனால நம்ம கடவுள் நெருங்குறாருன்னு நினைக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஐயா எனக்கு. துன்பம் எப்பவுமே மனுஷனை தேடி வர்றதில்லம்மா, துன்பத்தை தேடி மனுஷன் போய் விழறான். ஆசை அடங்கியிருந்ததுன்னா துன்பம் அடங்கிடும், ஆசை வளர்ந்ததுன்னா துன்பம் வளர்ந்துடும். ஏன்னா துன்பமும் ஆசையும் ரெண்டும் இணைஞ்சது கனவு மணி மாதிரி. இப்போ நம்ம ஆசைப்படுறதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா, இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறோமா? இப்போ ஆசைப்படுறோம்ல ஐயா, அதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா, இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை? ஒவ்வொரு பிறவிலையும் செய்துக்கின்னு வந்த பாவத்தை அனுபவிச்சுன்னுக்கிறோம். ஒரு பிறவியில செய்யல, இதை 3 பேர் சேர்ந்து பாவம் பண்ணுறோம், ஒரு ஆள் பண்ணல. இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம பிறந்தோம், நம்ம எந்த பாவத்தையுமே பண்ணலை. ஆனால் நம்ம பிறந்த இடம் பாவப்பட்ட இடம். நம்ம தாய் பாவம் பண்ணுவோம், நம்ம தகப்பன் பாவம் பண்ணுவேன். 1000 பேரை அடித்து ஒடிச்சு ஒலையில் போட்டுக்கணுவேன். அவனுக்கு நம்ம பிள்ளையா பிறந்தோமே. இப்போ அப்பன் சொத்து இருந்ததுன்னா யாருக்கு சொந்தம்? பக்கத்தொட்டுக்காரனுக்கு சொந்தமா, நமக்கு சொந்தமா? அது மாதிரி அப்பன் செய்த பாவம் நமக்கு தானே சொந்தம், பக்கத்தொட்டுக்காரனுக்கு சொந்தமாகும். அப்போ அந்த துன்பத்தை நம்ம தானே அனுபவிக்கணும். அதே நேரத்தில் அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நான் முன்பிரிவில் செய்த பாவத்தையும் நான் அனுபவிக்கிறேன். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நம்ம துன்பம் அனுபவிக்கிறது சாமி நெருங்குறாருன்றது அர்த்தமா, இல்லை பாவத்துக்கான துன்பத்தை அனுபவம்? ஆமாம், பாவம்ன்றது வரும்போது மட்டும் சொல்ற. எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சு அதை எங்க யாருன்னா வெளியே பேசுறோமா? அதை பேசுறதே இல்லையம்மா. நம்ம படுற கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம 10 பேர்கிட்ட சொல்றோம். ஆனால் நம்ம அனுபவிச்ச சுகத்தை 10 பேர்கிட்ட சொல்றது இல்லை. ஏன்னா சுகம் வந்தால் அது என்னோட போயிடணும், பாவம் வந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும். இதானே நம்ம செய்துன்னுக்குறோம். ஆனால் இந்த பாவத்தினுடைய பயன் என்ன, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? சரி, ஏதோ வந்துடுச்சு, யார் மூலியமா வந்தது? என் மூலியமாவோ, தாய் மூலியமாவோ, தகப்பு மூலியமா வந்தது. இதை அழிக்கிறது எப்படி? எங்கே போனால் அழியும்? இது எந்த வழியில் அழியும்? அதை யோசிக்கணும். தெய்வத்தாண்ட மட்டும்தான் அழிக்க முடியும், தெய்வத்தால் மட்டும்தான் அது முடியும். மனுஷனால, எந்த மனுஷனாலையும் உன் பாவத்தை என்னால் அழிக்க முடியாது, என் பாவத்தை உன்னால் அழிக்க முடியாது. நீங்கள் வாங்க என்கிட்ட, நான் இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், இந்த பரிகாரம் பண்ணி, எந்த பரிகாரத்தாலையும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகாது. அதனால நீ தான் அனுபவிச்சாகணும். ஒரே ஒரு வழி, கடவுளை முழுமையாக மனசுக்குள்ள ஏற்று, மற்றதெல்லாம் தூக்கி தூர போடு, உன் பாவம் போகும். நம்மகிட்ட வராரா இல்லையான்றதெல்லாம் யோசிக்க வேற எதாலையும் போகாது. அதனால தான் சொன்னான் திருமூலர், ரொம்ப அழகாக சொன்னான், அருமீன் அருமீன் ஆசையே அருமீன். ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லைடான்னு. ஆசை தாண்டா துன்பத்துக்கு அடி பண்ணோம். நம்ம ஊர் போட்டு ஆசைப்பட்டுட்டு, ஆசைப்படும் போது சந்தோஷமா இருந்தது நமக்கு. ஆனால் அதெல்லாம் கிடைக்காத போது ரொம்ப வருத்தப்படுறோம். அந்த ஆசைப்படலைன்னா வருத்தம் வரப்போறது இல்லை நம்ம. அதனால சொன்னோம், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசைப்படாத உனக்கு உட்காந்து. ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனும். ஆசையை மனுஷனுடைய மனசுல இருந்து தூக்கி போட போட அவன் சந்தோஷத்துக்கு முழுகுவான். ஆசையை சேர்க்க 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 அவன் துன்பக்கடல்ல விழுவான். இதுதான் வாழ்க்கை. இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ பெண்கள் ஆன்மீகத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போது, பெண்கள் ஆன்மீகத்துக்கு வரணும்னு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போதே பல எதிர்ப்புகள் வருது, பல தடைகள் வருது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்னோட நிலை என்ன ஐயா, நான் எப்படி நடந்துக்கணும்? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். நம்ம ஆண்கள் எங்கேயாவது போனோன்னா துண்டை ஒதுக்கி தோளில் போட்டுன்னு கிளம்பிக்கினே இருப்பான். பெண்கள் போனோன்னா புருஷங்கிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளவும் தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் அதை அடையிற வழி தெரிஞ்சுக்கின பிறகு முழுமையாக அதில் போகணும். வீட்டுக்கு போனோன்னே நான் என்னங்க பண்ணுறது, பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போனோம், பையன் காலேஜுக்கு போனோம், வீட்டுக்காரர் வேலைக்கு போகணுன்ட்டு ஆன்மீகத்தை விட்டுட்டுனா தயவு செய்து வராதுங்கிறது நல்லது. எதுக்கு இங்கே அந்த மாதிரி கஷ்டப்படணும்? ஆத்திலிங்காலு சேத்திலிங்காலுன்ற கதையிலே இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்று நல்ல குடும்பத்தை நடத்துங்க, ஆன்மீகத்துக்கு வராதிங்க தயவு செய்து.
முடிஞ்சவங்க மட்டும் என்னால் முடியும், எதை ஒன்றா நான் இழப்பேன், தெய்வத்தை இழக்க மாட்டேன்ற தைரியங்கிறவங்க மட்டும் வாங்க. மற்றவங்க தயவு செய்து யாரும் வராதிங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சும்மா நான் வந்து அவங்க போனாங்க இவங்க போனாங்க, நான் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அதை வீட்டுக்கு போய் செய்ய முடியாத வீணாக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. நம்பிக்கை போயிடும், தெய்வத்தினுடைய நம்பிக்கை போயிடும், ஆன்மீக நம்பிக்கை இழந்துடுவீங்க. அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முடியறவங்க மட்டும் வாங்க, முடியாதவங்க தயவு செய்து வராதிங்க. பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னுக்கிறீங்க. அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன். பகுத்து பார்க்குதல், இது சரி அது தப்பு. ஏமா சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துன்னா வேற இன்னொரு காட்டில் இருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது. அது கூட பகுத்து பார்க்குது. வேற சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கடிச்சிட்டோன்னு அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கடிச்சு தைச்சி போடும். பகுத்தறிவு இருக்குது. குரங்கு இருக்குது தெரியுமா, அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா குரங்கும் அதை கடிச்சு தைச்சி போடும். பகுத்தறிவு இல்லையா? அது சொல்லு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அது பேசுறது நமக்கு புரியல. பேசுது அது வாயில்லாத. எது வாயில்? வாயில்னு எப்படி சாப்பிடும் சொல்லுமா? எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில்லா ஜீவங்க. அது வாயில் எதுப்படுற வாயில்னா சாப்பிடும்? வாய் இருந்தால்தான் சாப்பிடும். ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல, உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல, அதனால் அது பேசலைன்னு நினச்சிங்கிட்ட. ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது. எல்லா மாடும் ஓடியாருல. 100 மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேருந்து ஓடியாருது. புரியுது இல்லை? பகுத்தறிவு இருக்குது. எதுக்கு பகுத்தறிவு இல்லை? நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கின்னா அது சொல்கிறதில்ல, ஏமாத்துறது இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது. தெரியுமா? ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது. எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு. அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே. நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது. இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உருவி விட்டுட்டு போய்க்குது. அப்போ பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதனே கிடையாதுமா. பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா. இல்லைங்க சுவாமி, அது சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணாங்க. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்லு. அதானே ப்ரூவ் பண்ணதான் சொல்லணும். ஒவ்வொரு இப்போ எறும்புக்குன்னா அதுக்கு 2 சென்ஸ் தான் இருக்கும், மனிதர்கள்னா அதுக்கு 6 சென்ஸ் மனிதர்களுக்கு உண்டு. அப்படி ஓ, எந்த மனிதனுக்கு இருக்குது அப்படி? எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையுங்குது. ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது. பேப்பர் வச்சுக்கின்னு படிக்காது, டிவி போட்டுக்கின்னு பார்க்காது, 10 பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது. இதுதான் பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா? அது சும்மா பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது, ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஊரை இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பிறக்குது. அது இயற்கை. ஆனால் படித்தது, பார்த்தது, கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது, இன்னொரு அறிவு சேரும்போது, ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது, பார்த்தது, பேசுறது, கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு இயற்கையிலே இல்லை, தெரியுமா? இதுதான் பகுத்தறிவு. ஆனால் அது பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது. அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா. மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ எல்லாம் அது செய்யுது. சொல்லுங்க. மிக்க நன்றி. ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்றாங்களே சுவாமி, அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான்மா, அது நான் தான். நான் ரயில்வேயில் ஒரு 40 வருஷம் வேலை செய்தேன். 65,000 ரூபாய் எனக்கு சம்பளம். நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன்னு படுத்துனுக்க வேண்டியது தானே. நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் விற்று வந்து இங்கே போட்டுட்டு உட்காந்து கத்திங்க எடுக்கிறேன். வாடகை வீட்டில் உட்காந்துன்னுக்கிறேன். இதுதான் முன்வினை எனக்கு. இல்லைன்னா நான் ஒரு வீடை கட்டி நல்லா இருக்கலாம்ல, பொண்டாட்டி புல்லு கட்டிவிட்டா எதுக்கு இவ்வளோ பேரை உட்காந்து ஆவி போக கத்தினுக்கணும்? மனிதனுக்கு 2 விதத்தில் உயிர் போகும். ஆயுள் குறையும். எச்ச துப்பிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையும். ஒரு மனுஷங்கிறானே சும்மா நான் இச்சுக்குன்னு எச்ச துப்புவான் சில பேர், அவனுக்கு ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் அதிகமாக பேசிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். நான் இன்னும் 10-15 வருஷம் உயிராக இருக்கலாம்னு நினச்சின்னு இருந்தேன். இங்கே கத்தி கத்தி என் ஆயுள் குறைஞ்சி போச்சு. இப்போ இது முன்ஜென்மத்தினுடைய வினை. எனக்கு முன்ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும். நான் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் நினைப்பேன்.
ஆனால் அந்த நல்லதை செய்யணும் நினைப்பு தீமையாக மாறி போயிடும். இது எப்படி மாறுச்சுன்னு தெரியாது எனக்கு. அதான் முன்ஜென்மத்தினுடைய வினை. ஒரு குழந்தை பிறக்க போகுது, தாயன் தகப்பனும் நல்லா பிறக்கணும், என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போகுது, முன்ஜென்மத்தினுடைய வினை இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க. இதை அதை பார்த்து 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 வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேதனைப்பட்டு சாகணும். இது முன்ஜென்மத்தினுடைய வினை. சாப்பாடு கிடைக்கும், எனக்கு சாப்பிட கை இருக்காது, இது முன்ஜென்மத்தினுடைய வினை. துரியோதனனுடைய அப்பா, அவனுக்கு 7 களத்தில் சாப்பாடு. எத்தனை களத்தில்? 7 களத்தில் சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும், ஆனால் அவனுக்கு 7 களத்தில் சோறு போடணும். ஏன் அவனுக்கு மட்டும் 7 களத்தில் சோறு போடணும்னா, ஒரு புடி எடுத்த உடனே மீதி ஒரு காலம் சாப்பாடு புழுவாக மாறி போயிடும். அதனால் 7 களத்தில் போட்டால் 7 புடியாவது எடுத்தோம், சாப்பிட்டு போட்டோம். அது முன்ஜென்மத்தினுடைய வினை. இப்படி விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையாக வர்றதெல்லாம் முன்ஜென்மத்தினுடைய வினை. இதை உணர்ந்தால் தெரியும், உணரலன்னா தெரியாது. சொல்லுங்க. பாவச் செயல்களை எப்படி தவிர்க்கலாம்? நீ உனக்குள்ளவே இருந்தீன்னா பாவச் செயலேருந்து உன்னை தவிர்த்துக்கலாம். ஆனால் நீ உலகத்தோடு போயிட்டீங்கன்னா பாவச் செயலேருந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க, அந்த அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லதை செய்கிறான், ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையை செய்கிறான் இல்லையா? ஆனால் அவன் வீட்டோடு இருந்தால் நன்மையும் செய்யப்படல தீமையும் செய்யப்படல, அவனாக இருந்திருக்கலாம் இல்லை? அது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும், அது தானாகவே வந்துடும் இல்லையா? அதனால் நானாக இருந்துட்டேன். இப்போ இங்கே உட்காந்து பேசின்னுக்கிறேன். இப்படி பேசுறதால 100 பேர் என்னை வாழ்த்துறான், 200 பேர் என்னை திட்டுறான். ஆனால் இதை செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னை யாரும் திட்ட போகிறதும் இல்லை, வாழ்த்த போகிறதும் இல்லை. இதுதான்மா ஜென்மாந்திர வாசனை. சொல்லுமா. தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டா? எந்த திசையிலையும், திசைன்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா? 4 திசை. சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை, சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை. இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு வச்சுன்னு இந்த திசைகளில் வகுத்தது நீ. இந்த 4 திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா 8 திசையாக மாறிடும் இல்லையா? அப்போ இந்த 8 திசையில் எந்த திசையில் நீ உட்காருவ? இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது கிடையாது. இதை தானே பட்டினத்தார் சொன்னார், 8 திசையில் இறைவன் இருப்பான், இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுறான். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல, போன வாரம் போனாங்கம்மா. அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க. ஏன்னா உயிரினங்குதா? இல்லை. ஏன் உயிரினம் இல்லை? மண்ணு தான் இருக்குது. தெரியும், சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான், கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன், அதனால் கல் மண்ணு தான், கொயாங்கல்லுங்க உள்ள கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது. ஏன் உயிரினம் இல்லை? ஏன் இல்லை? அங்கே இடத்துல இருக்க மாதிரி அங்கே வாழ்றதுக்கான மற்ற நெசசிட்டி திங்ஸ் என்னம்மா தரை இருக்குதம்மா, வாழ வேண்டியதானம்மா. எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது. எது ஒன்றா இருக்கட்டும், நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடிக்காது. இந்த உயிரினங்கள்லாம் உருவானது நீர்லேருந்து உருவாகி தான் தரையேறணும். நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல் பூண்டு கூட முளைக்காது. அப்போது அங்கே காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை. நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகலை. இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு, பூமிக்குள்ளவும் இருக்குது, மேலே இருக்குது நீரோட்டம். நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீ வாழ்வ.
அந்த நீரோட்டம் கடவுள். அந்த நீரோட்டம் கடவுள். வேற எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிறேன் சாப்பிட முடியுமா? எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றுறது 5 பஞ்சபூதங்கள், அதுதான் கடவுள். மற்றதெல்லாம் பொய் இல்லையா? அந்த 5 பஞ்சபூதம் உனக்குள்ளும் இருக்குது. இதுதான் நிஜம். இது இல்லாத இடத்துல மனிதனால் வாழ முடியாது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு இருக்கு. ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையில் இல்லை. ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது, மனிதனும் வாழ முடியாது. இப்போ பகுத்தறிவை பற்றி பேசுனேன். இது ஒரு காடு. இந்த காட்டில் மாடு பட்டும் கிடக்குது இல்லையா? பன்னி பட்டும் கிடக்குது, எல்லா ஜீவராசியும் பட்டும் கிடக்குது. ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிற உனக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்குற. நீ ஒண்டியாக படுப்பியா? உனக்குல ஏன் படுக்குமா? நீ கட்டினத்தானே. பகுத்தறிவுன்றீங்களே, ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். நீ கட்டின வீடு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிற. நீ உன்னால் பட்டும் தூங்க முடியல. ஆனால் அது எதையுமே கட்டலை. பாம்பு போகுமா, பல்லி போகுமா, எது பிடிச்சா அதை கடிக்குமோ தெரில. ஆனால் மைதானத்தில் பட்டும் கிடக்குது, ராத்திரியும் பகலும் தூங்குது, நல்லா நிம்மதியாக தூங்குது. உன்னால் 3 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல. ராத்திரிக்கெல்லாம் மூச்சுன்னு சுற்றிங்கிற லைட் போட்டுக்கணும். ஏன் காரணம் என்ன? எண்ணங்கள், ஏமா பயம், எண்ணம் எல்லாமே தான். கற்பனை. மனிதனுக்கு கற்பனை அதிகம். அதுக்கு கற்பனை கிடையாது, நிஜத்தில் வாழறது. அதனால் அது எங்கே ஒன்றா படுத்துக்குது. உனக்கு கற்பனை இங்கே பட்டா பேய் வருமா, இல்லை யாருனா திருடம் வருவானோ யோசித்துக்கினே இருப்ப கற்பனையில். அதனால் உன்னால் படுக்க முடியல இல்லையா? அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துனுங்கிறான். அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும் தானாக. அவன் கற்பனை அவனை பயம் போட்டும் இல்லையா? அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான். ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான். உயர்ந்தவனா மாறுறதில்லை, மாறணும். மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிறோம். மகன் வேலை செய்தா சயின்ஸ் சொல்லுது உலகத்திலேயே வேகமானது ஒலின்னு சொல்லுது. சரி. ஆனா ஆன்மீகம் சொல்லுது இதையும் கடந்து மனம்தான் வேகமானதுன்னு சொல்லுது. ஆமா. ஏன்னா மனசு வந்து ஒரு செகண்ட்ல வந்து என்ன எங்க நினைக்குதோ அங்க போகுது, அங்க இருந்து வருது. ஆமா. இதை கொஞ்சம் விளக்கணும் சாமி. கொஞ்சம் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஞானி அவன் படுத்துடுவான், அவனுடைய ஆன்மா வெளியே பயணம் பண்ணும். சரி சார். வெளியே பயணம் பண்ணும்போது ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ளே சந்திரமண்டலம் போகும், ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ளே செவ்வாய் மண்டலம் போகும். அவ்வளோ வேகம். அதுக்கு ஈடாக வேறு எதுவுமே அவ்வளோ வேகம் போக முடியாது. அதே நேரத்தில் இந்த படுத்து நிற்கிறவங்கள பெரட்டி போட்டு தட்டி எழுப்பாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது. இது சராசரி மனுஷனுக்கு கூட நடக்கும். அப்படி திருப்பி போடும்போது அவனுடைய நிலை, அந்த ஆன்மா அவ்வளோ வினாடியில் வந்தால் கூட அதில் போக முடியாமல் போயிடும். அதனால் இறப்புகள் நடக்கும். அதனால் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடின்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் அது அமெரிக்கா போகும், அவ்வளோ வேகம். கண் சிமிட்டுற நேரத்தில் வேற நாட்டுக்கு போகும், கண் சிமிட்டுற நேரத்தில் அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போகும். இதுக்கு வீடானது வேற எதுவுமே கிடையாது. மீதி எல்லாம் கூட இதுக்கு அப்புறம் தான் வர முடியுமே தவிர மனத்தினுடைய வேகத்துக்கு வேற எதுவும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ வேகமானது மனம். அந்த வேகமானதா அது இருக்கிறதால தான் எண்ணங்கள் இவனுக்கு வேகமா உண்டாகுது. மனுஷனுக்கு எண்ணங்கள் வேகமா உண்டாவதால இவன் வாழ்க்கையை வேகமா நடத்த விரும்புறான். அந்த வேகத்தினுடைய விளைவில் சிலர் வெற்றி அடைகிறான், சிலர் தோல்வி அடைஞ்சு போயிடுறான். அப்போ வெற்றி அடையிறவன் சந்தோஷப்படுறான், தோல்வி அடையிறவன் துக்கத்தை அடையிறான். இதுக்கு காரணம் இந்த மனத்தினுடைய வேகம் தான் சாமி. நம்ம இந்த பிறவியில வந்து நல்லது கெட்டது செய்யறோம், நல்லது கெட்டதெல்லாம் செய்யறோம். சரி. இறக்கும் போது நம்ம கூட நமக்கு தெரியாம நம்ம கூட வந்துடுது அது. சரி. ஆனா அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த நல்லது கெட்டது நமக்கு தெரியறது கிடையாது. சரி. அது தெரிகிற வயசுல, அது நல்லது கெட்டது தெரியுதுன்றது வயசுல எனக்கு வயசு அதிகமாயிடுது. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்தை பத்தி அந்த தொடர்பு வந்து எனக்கு அடுத்த பிறப்புல வரும்போது நான் சிறு வயசுலயே அறியணும்னா நான் என்ன பண்ணணும்?
இந்த பிறவியிலிருந்து அதை இளமையிலேருந்தே அதோடவே உறவாடணும். அந்த உயிரும் ஆன்மீகமும் ரெண்டும் கலக்கணும். கலந்தால் அடுத்த பிறவியில் அது இளமையிலேருந்தே தொடரும். ஆனால் இந்த பிறவிங்க வாழ்ந்துட்டுங்க, என்னங்க பண்ணுறது, பொண்டாட்டி வீட்டு பிள்ளைங்க தூக்கிடுங்க, நான் அதுங்களை பார்க்கணுங்க, அது கடமையாச்சங்க. அது மட்டும் கடமை இல்லை, உன் உயிரை காப்பாற்றுறது அதை விட கடமை இது. ஆனால் உன் உயிரை பற்றி நீ கவலைப்படுறதே கிடையாது, உன் வீட்டை பற்றி தான் கவலைப்பட்டுன்னுக்கிற. இந்த வீட்டை பற்றி கவலைப்படுற யாருமே இளமையில் ஆன்மீகத்துக்கு வர முடியாது சாமி. ஆன்மீகத்துக்கு அடுத்த பிறவியில் நீ தொடரணும் அப்படின்னா இந்த பிறவியில் உன் உயிரோட எண்ணங்களை கலக்கணும். ஆனால் மனிதனுடைய சராசரி நிலை என்னன்னா உடல்ல எண்ணங்களை ஏத்துறான். அந்த உடல் மண்ணோட போகுது, அந்த எண்ணங்கள் அந்த மண்ணோட போயிடுது. உடல்ல ஏத்துறது தான் யோகம். அந்த உடல் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம். அந்த உயிரோடு அந்த எண்ணங்கள் கலக்கும் போது உடல் அழிஞ்சாலும் அந்த உயிரில் அந்த எண்ணங்கள் இருக்குது. அப்போ பிறப்பு எடுக்கும்போது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே அது தொடருது. அதனால அதுக்கு அழியா பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்கணும். ஆனால் மனிதன் அழியிற பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்குறான் சாமி. அறிவியல் இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல நம்ம உடம்ப சுமந்துக்குன்னு எங்கெங்கயோ சுத்துது. சரி. ஆனா ஆன்மீகத்துல போனீங்கன்னா இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிரை சுமந்து உலகத்தை சுத்துது. எது சுத்துது? ஆன்மா சுத்துது. உடலை போட்ட பிறகு உயிர் ஏது ஆன்மா ஏது எல்லாம் ஒன்னா தானே ஆயிடுது. ஆமா, உயிர் ஆன்மா ஒன்னாயிடுது. அப்புறம் ஒன்னாகும் போது உடலை போட்டு ஞானிக்குன்னே வச்சுக்கோங்களேன், ஞானிக்குன்னே வச்சுக்கோங்களேன். சரி, உடம்பை விட்டுட்டு உயிரை மட்டும் உயிரை உடம்பும் உயிரும் அந்த ஆன்மாவும் சேர்ந்து உலகத்தை சுத்துது. சரி. ஆனா இது இந்த அதிசயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லணும் சாமி. என்ன விளக்க முடியும்? இது யார் அறிய முடியும்? அந்த ஆன்மா யாராலையும் அறிய முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் உயிரை அறிய முடியும்? அவனுக்குள்ளதான் இருக்குது அது. ஆமா. ஆனா அதை பத்தி யாரால அறிய முடியும்? ஏதோ மூச்சு வருது போதுங்க, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். வேற என்ன அறியுவான்? அதை பத்தி அறிய முடியாது. அறிய முடியாததை பத்தி நீ சொல்லி எப்படி அவன் அறிஞ்சிக்க முடியும்? இது மகான்களுக்கு மட்டும் சாத்தியம், மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை. எது சொன்னாலும் அவனுக்கு அதை பத்தி புரியவில்லை. ஏன்னா ஒரு பொருள் இருக்குது, இது இப்படி இருக்குது பாருங்கன்னா தெரியும். இல்லாத பொருள் எப்படி அடையாளம் காட்டுவேனே? அது மாதிரி இவனால அறிய முடியாத பொருளை பத்தி பேசினா அவனுக்கு அறிய முடியாமையே போயிடும். இறைவன் எவ்வளவு அமைதியானவன், எவ்வளவு கோபக்காரன், எல்லாருக்கும். அதாவது இறைவனுக்கு அந்த அமைதின்னு சொன்னீங்கன்னா அது இரக்கம்னா அதை விட இரக்கம் வேற இல்லாத மாதிரி தெரியுது. சரி. கோபம் அதை விட கோபமே இல்லாத மாதிரி தெரியுது. சரி. எப்படி சாமி எடுத்துக்கிறது? அதுக்கு தான் இறைவனுக்கு 2 பேர் இருக்குது. கோபம் வரும்போது அவனுக்கு ருத்திரன் பேரு, இரக்கம் வரும்போது தாயுமானவன் பேரு. இல்லையா? தாயை விட கருணை உள்ளவன் அவன். ஏன்னா தாய் அவ பெத்த பிள்ளைக்கு மட்டும்தான் கருணை காட்டுவார். ஆனா இறைவன்ற தாய் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடியவன். அதே நேரத்தில் கோபம் வரும்போது அவனை விட கோபக்காரன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவன் ருத்திரனா ஆடிடுவான். ஆமா. அதனால அவனுக்கு ஈடான கோபக்காரனும் கிடையாது, அவனுக்கு ஈடான அன்பானவனும் கிடையாது உலகத்துல. மனுஷன் கட்டுப்பாடு இல்லாம வாழறான். மற்ற அதாவது கட்டுப்பாடு இல்லாம வாழ்றான் அப்படின்னா இயற்கையிலிருந்து வேறுபட்டுறான். இயற்கையோட ஒன்றி வாழாம அவன் இஷ்டத்துக்கு வாழறான். ஆனா மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோட ஒன்றியே வாழுது. இந்த இயற்கையிலிருந்து மனுஷன் வாழப்பட்டு வாழாதான் அழிவுக்கு காரணமா? உலக அழிவுக்கும் அதுதான் காரணமா? இந்த முதல்ல பூமி அதிர்வு வந்தது. இப்போ அடிக்கடி பூமி அதிர்வு மாசத்துல 4 வாட்டி வருது. சரி சார். இந்த பூமி அதிர்வுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பிளேட் நழுவுது அப்படின்னுக்கிறான். ஆனா அது இல்லை. பிளேட் இப்ப மட்டும் நழுவல, காலகாலமாவே இருக்குது பிளேட்டு. அப்பெல்லாம் நழுவாது, இப்ப மட்டும் மாசத்துக்கு 4 வாட்டி நழுவுறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல இந்த அணுகுண்டு அத கடலுக்குள்ள உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்றான். அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு. பூமிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்றான், அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு. ஆனா இது விஞ்ஞானி மறைச்சு பூமி பிளேட் நழுவுதுன்றான். அது என்ன 20 வருஷமா தான் நழுவும், அதுக்கு முன்காலத்தெல்லாம் நழுவு இல்லையா?
அந்த முதல்ல அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது மணி 8. 8 மணிக்கு நம்ம வீட்டில் மேலே நான் படுத்துன்னுக்கிறேன், என் பக்கத்தில் பையன் உட்காந்துன்னுக்கிறோம், அதுக்கு மேலே குர்த்தனக்கா இருக்கிறாங்க, டிவி சன் டிவி பார்த்துக்கினே இருக்கிறோம், பூமி அதிர்து. அந்த நேரத்தில் 8 மணிக்கு காக்காலாம் அதெல்லாம் ஒரே கத்திக்கின்னு போகுது. அப்போ நான் சொல்லிக்கினேன், என்ன காக்காலாம் இந்நேரத்துக்கு கத்துதுன்னு சொல்கிறேன். சன் டிவியில் இருக்கிறோம், நியூஸ் வாசிக்கிறோம், ஆடுறோம். அப்புறமா நம்ம சேர்ல உட்காந்துங்கிற பையன் ஆடுறான். உடனே நான் கீழே இறங்கி மேலே இருக்கிறவங்களாம் கீழே இறங்க சொல்லிட்டேன். அப்போ இந்த அதிர்வுகள் இந்தோனேஷியாவில் நம்ம பீச்சில் எல்லாம் குதிரை சவாரி பண்றாங்கல்ல காசு கொடுத்து, அதே மாதிரி இந்தோனேஷியாவில் யானை சவாரி பண்றாங்க. அந்த சுனாமி வரும்போது மனுஷனுக்கு தெரியல யானை மேல ஏறிக்கணும், ஆனா யானை நேரம் ஓடுது. மனுஷன் யோசிக்கிறான், ஏன் யானை நேரம் ஓடுது, இந்த குறிப்பிட்ட தூரம் போய் சுத்தி வருது, சுனாமி வருது, அது தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த மிருகத்துக்கு தெரியுது இயற்கை மாறுபடுதுன்ட்டு, ஆனா ஆறறிவு உள்ள மனிதனால தெரிஞ்சுக்க முடியல. காரணம் என்ன, இயற்கையிலிருந்து மனுஷன் மாறுபட்டு போயிட்டோம். இயற்கையோட நம்மள இருந்திருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே வந்த பிறகு உணர முடியும், ஆனா மிருகங்கள் வர்றதுக்கு முன்னே உணர்ந்தது. காரணம் இயற்கையோடவே வாழுது, நம்ம இயற்கையிலிருந்து மாறுபட்டு வந்துட்டதால இயற்கையில நடக்க போற சீற்றங்கள் எதையும் நம்மளால முன்னாடி ஆராய முடியல. இது மனுஷனோட அழிவுக்கு காரணம் தானே? அதுதானே அடிப்படை. கலியுகம்னாவே அழிவு காலம்னு அர்த்தம். கலியுகம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு யுகங்கள் சொல்றோம், கிருதாயுகம், துரபா யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காலத்திலையும் அழிஞ்சு இருக்குது. இப்ப கலியுகத்துடைய கடைசியிலும் உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். அழிஞ்சால் தானே புது உலகம் தோன்றும். இப்ப சுதந்திரம் வாங்கும் போது 37 கோடி இருந்தது இந்தியாவில், இன்னைக்கு 130 கோடி இருக்குது. அப்ப இப்ப இருக்கவே இடம் இல்லை. இன்னொரு 1000 வருஷம் போச்சுன்னா நம்ம நான் நிக்க இடம் இருக்காது. அப்ப அழிஞ்சால் தான் திருப்பி உலகம் உற்பத்தி. அதனால இது அழிவும் உற்பத்தியும் அழிவும் உற்பத்தியும் உலகத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ஆன்மாவை சாந்தி அடையும், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஆன்மா சாந்தி அடையணும், ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இது மனுஷனுடைய ஆதங்கம் தான். இது ஆன்மாவை சாந்திப்படுத்த யாரால சாமி முடியும்? யாராலையும் முடியாது. ஏன்னா என் ஆன்மா சாந்தி பெறணும்னா நான் வாழும் போதே சாந்தியா இருந்திருக்கணும். நீ சொல்றதால என் ஆன்மா சாந்தி அடையாது, ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்றதால சாந்தி அடையாது. நான் வாழும் போது என் ஆன்மாவை சாந்தி படுத்தி இருக்கணும், அப்ப அது மறையும் போது சாந்தி அடையும். இருக்கும்போது ஆடுன்னு ஆடிட்டு இப்போ செத்த பிறகு அவர் ஆன்மா சாந்தி பண்ணணும். இது மனுஷன் சொல்லிக்கிட்டு வார்த்தை, ஏன்னா நிஜம் தெரியாது இல்லை அவனுக்கு. அதனால சொல்ற வார்த்தை யாரோ சொல்லியும் சாந்தி அடையாது. யாராலையும் முடியாது. மனுஷன் இருக்கும்போதே மாற்ற முடியாது. அப்புறம் செத்து போன பிறகு அவன் இவன் சொல்ற வார்த்தை அதுக்கு கேட்கும். இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவனுக்கு ஆடணும், அங்க போய் சொல்லிட்டு வரான் இவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டு. அவருடைய ஆன்மா யார் சொல்லி நடக்க போற விஷயமா அது, அவரு அதுக்காக பண்ணிக்கின்னு இருக்கணும், அப்ப அது சாந்தி அடையும்.